வெயிட் லாஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமோ, அதே போல ஒல்லியா இருக்கிறவங்க வெயிட் கெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க வெயிட் கெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோய் பத்தின உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம கல்பவ்ருக்ஷ இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. வணக்கம், கல்பவ்ருக்ஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய். நம்பர் 1, ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே 30 மினிட்ஸ் பிராணாயாமம் அண்ட் மசில் பில்டிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்பர் 2, எக்ஸசைஸ் செஞ்சு 30 மினிட்ஸ் அப்புறமா 2 கிளாஸ் பால்ல 1 ஸ்பூன் அமுக்கரா அதிமதுரம் போட்டு பாயில் செஞ்சு ஒரு கிளாஸா வத்த வச்சு அதுல 3 ஸ்பூன் நெய் உருக்கி விட்டு குடிங்க. நம்பர் 3, பால் குடிச்சதுக்கு 15 or 30 மினிட்ஸ் அப்புறமா 2 பாயில்டு எக், ஒரு போல் ஃபுல்லா வேக வச்ச பயிர் வகைகள் அண்ட் பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நம்பர் 4, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜவ்வரிசி கஞ்சி, அரிசி கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, கோதுமை தோசை, இட்லி சாப்பிடலாம். நம்பர் 5, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட 1 hour அப்புறமா பப்பாளி, மாம்பழம், வாழைப்பழம், சப்போட்டா, அன்னாச்சி பழம், மாதுளை, அத்திப்பழம் போன்ற பழங்களை கட் செஞ்சு அதுல தேங்காய் பால், 1 ஸ்பூன் பீனட் பட்டர், 1 ஸ்பூன் கருப்பட்டி ஆர் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி சாப்பிடுங்க. நம்பர் 6, லஞ்சுக்கு தாராளமா அரிசி, சிறுதானிய சாதம் ஆர் சப்பாத்தி எடுத்துக்கலாம். 2 பாயில்டு எக், ஒரு போல் ஃபுல்லா பன்னீர் ஆர் சோயா சங்க்ஸ் ஆர் மீன் ஆர் சிக்கன் கூட பாயில்டு வெஜிடபிள் சேர்த்து எடுத்துக்கோங்க. நம்பர் 7, லஞ்ச் சாப்பிட்ட 1.5 hours அப்புறமா கேஷ்யூ, அத்தி, டேட்ஸ், பாதாம், பிளாக் ட்ரை கிரேப்ஸ், ஆளி விதை, சன்ஃப்ளவர், வாட்டர்மெலன் சீட்ஸ் ஊற வச்சு அதுல ஒரு செவ்வாழைப்பழம் போட்டு அடிச்சு ஸ்மூதி செஞ்சு குடிங்க. நம்பர் 8, டின்னர் கண்டிப்பா சன்செட்டுக்கு முன்னாடி ஆர் 3 hours பிஃபோர் ஸ்லீப் சாப்பிடணும். சப்பாத்தி, தோசை, இட்லி போன்ற லைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்பர் 9, மஞ்சள் பூசணி, மரவள்ளி கிழங்கு, கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, சர்க்கரவள்ளி கிழங்கு போன்ற காய்கறிகளை வேக வச்சு அதிகமா எடுத்துக்கோங்க. வீக்லி 3 times மீட் சூப் எடுத்துக்கோங்க. நம்பர் 10, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சாப்பாடுல கண்டிப்பா 3 ஸ்பூன் நெய் உருக்கி விட்டு சாப்பிடணும். சாப்பிடும்போது நடுவில் அண்ட் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா கண்டிப்பா வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கணும். பட் சாப்பிடுற முன்னாடி தண்ணீர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், எப்பவுமே பசி எடுக்காம எதுவுமே சாப்பிடாதீங்க. உங்க பிரச்சனைகளுக்கு நம்ம கல்பவ்ருக்ஷ கிளினிக்ல கன்சல்டேஷன், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், மெடிசன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க.